வணக்கம் மக்களே! இந்த வீடியோல இந்த அழகான பேபி ட்ரெஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. நான் வந்து 0 to 3 மந்த்ஸ்க்கு இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். மத்த ஏஜ் குரூப்க்கு எப்படி பண்ணலாங்கிறதைய நான் ஒரு சைட் சார்ட் மாரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் இன்னைக்கு 2 கலர் வர்தமான் உள் வந்து எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து உறுத்தாது. ஸோ அது கரெக்ட்டா இருக்கும் பேபி ட்ரெஸ் செய்றதுக்கு. தென் ஹூக் பார்த்தோம்னா 4 ஹூக். அதாவது நான் வந்து இன்னைக்கு பிரைம் ஹூக் எடுத்திருக்கேன். பிரைம் ஹூக்ல சைஸ் வந்து G அண்ட் ஸ்டிச் மார்க்கர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்றோம். நான் இன்னைக்கு ரவுண்ட் நெக் தான் பண்ண போறேன். ஸோ அதுக்கேத்தாப்புல தான் நம்ம வந்து செயின் சைஸ்லாம் போட போறோம். இதே இது பான் நெக்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி போடுறது வந்து வேற இருக்கும். நான் இன்னைக்கு பண்ண போறது ரவுண்ட் நெக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம 44 செயின் போட போறோம். ஹூக் வந்து கொஞ்சம் லூஸாவே பிடிச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டா இருக்க வேண்டாம். ஸோ டோட்டலா 44 செயின் நம்ம போட்டுக்கலாம். ஸோ டோட்டலா 44 செயின் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ரோ 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 செயின விட்டுறலாம். 3ல வந்து நம்ம ஒரு டபுள் குரோஷே போட போறோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி எல்லா செயின்லயும் நம்ம ஒவ்வொரு டபுள் குரோஷேவா போட்டுட்டு வரலாம். ஸோ நமக்கு டோட்டலா இந்த ரவுண்ட்ல பார்த்தோம்னா 42 டபுள் குரோஷேஸ் கிடைக்கும். ஃபுல்லா போட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரோ 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்தடுத்த ரோ ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய பார்ட் பார்த்தோம்னா யோக் பார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இன்னைக்கு 0 to 3 மந்த்ஸ்க்கு வந்து நான் பண்றேன். மத்த ஏஜ் குரூப்புக்கு எப்படி மாறுங்கிறத நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அதை நான் இந்த பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம 0 to 3 மந்த்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு 2 செயின் போட்டுக்கலாம். நம்ம இனிமே வரக்கூடிய ரோஸ் எல்லாமே அடுத்தடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி 2 செயின் போட்டு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு அதே ஸ்டிச்க்குள்ள நம்ம ஒரு டபுள் குரோஷே போடுறோம். சேம் ஸ்டிச்லயே ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இப்ப அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோஷே, அடுத்ததுல இன்க்ரீஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இதுக்கு முன்னாடி ரோல ஒவ்வொரு டபுள் குரோஷேவா போட்டோம். இப்போ 2 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்போ நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன். அடுத்த 2 ஸ்டிச்ல ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுக்கலாம். அடுத்ததுல ஒரு இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிட்டு வர போறோம். அண்ட் ஒன் திங், லாஸ்டா முடியிறப்போ நமக்கு இன்க்ரீஸோட முடியணும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க போடுங்க. லாஸ்டா வரக்கூடிய ஸ்டிச்ல நமக்கு இன்க்ரீஸோட ஒவ்வொரு ரோவுமே கம்ப்ளீட் ஆகணும். அதான் இதுல மேட்டர். ஸோ நான் இந்த ரோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் செகண்ட் ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரோல நமக்கு டோட்டலா 56 டபுள் குரோஷே வந்து கிடைச்சிருக்கும். இதே மாதிரி நம்ம 4 ரோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஓகேங்களா? நான் ஒரு சார்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செயின் 44 போட்டிருக்கோம். அடுத்ததுல 42 டபுள் குரோஷே நமக்கு கிடைச்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு டபுள் குரோஷேவா போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுல 56 கிடைச்சிருக்கும். இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 டபுள் குரோஷே போட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வரக்கூடிய 4 ரோவும் பாருங்க. 3 டபுள் குரோஷே போடுறோம், ஒரு இன்க்ரீஸ். அடுத்த R4ல 4 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். 5th ரோல 5 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். 6த்ல 6 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதான் இந்த யோக் பார்ட். இது ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு ரோவா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரப்போறோம். லாஸ்டா முடியிறப்ப நமக்கு வந்து 2 அதாவது இன்க்ரீஸோட முடிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க லாஸ்ட் ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ்ல முடிஞ்சிருக்கணும். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 செயின் போட்டு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதே ஸ்டிச்க்குள்ள ஒரு டபுள் குரோஷே. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரோ பண்றோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். அடுத்த 2 ஸ்டிச்ல ஒவ்வொரு டபுள் குரோஷே. ஸோ டோட்டலா 3 டபுள் குரோஷே. 2 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு டபுள் குரோஷே போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச்ல இன்க்ரீஸ். இதே மாதிரி தான் இந்த ரோ ஃபுல்லா பண்ண போறோம். அடுத்த ரோவும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர போறோம். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3 இன்க்ரீஸ். இதே மாதிரி 1, 2, 3 இன்க்ரீஸ். இந்த ரோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்புறதுக்கு 2 செயின் போட்டு திருப்பிடுறோம். அடுத்த 3 ரோவுமே 4 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். 5 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். 6 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ். அப் டு 6 ரோஸ் வந்து நம்ம இந்த யோக் பார்ட் பண்ணி முடிச்சிடலாம். நானும் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இந்த யோக் பார்ட்டை. ஸோ நமக்கு இவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் இருக்கும். அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நானும் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நான் யோக் பார்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து 0 to 3 மந்த்ஸ்க்குன்னு. இதே தான் அப் டு 9 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம தாராளமா இந்த இதை கன்டினியூ பண்ணலாம். பட் 9 to 12 மந்த்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஒரு ரோவ வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட்டா வந்து 6th ரோல 6 டபுள் குரோஷே, ஒரு இன்க்ரீஸ் போட்டோம் இல்லையா?
இந்த 9 to 12 மந்த்ஸ் பேபிக்கு என்ன பண்ணணும்னா 7 டபுள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம்னா நமக்கு யோக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. மற்ற ஏஜ் குரூப்புக்குலாம் இதே தான், சேம் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம வந்து யோக் பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நமக்கு வந்து இந்த மாதிரி அழகா சர்க்கிள் மாதிரி வந்திருக்கும். இது வந்து நமக்கு பேக் போர்ஷனில் இருக்கும். இப்படி தான். நம்ம ஃப்ரண்ட் வந்து நமக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். குட்டி ஸ்லீவ். ஸோ அதுக்கு சில வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவ்னு நான் போட்டிருக்கேன். ஃபார் 0 to 3 மந்த்ஸ் நம்ம பண்ணுறோம். இதுதான் இந்த சைஸ் சார்ட். இதே தான் அப் டு 9 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் தாராளமாக. 9 to 12 மந்த்ஸ் மட்டும் சில வேரியேஷன்ஸ் வந்துருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறோம் இல்லையா, அதுதான் இது. 16 ஸ்லீவ் 24 அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் 32 ஸ்லீவ் 24 அண்ட் பேக் பார்ட் 16. இதுதான் அந்த 16-24ங்கிற கணக்கு. இது வந்து 9 to 12 மந்த்ஸ் பேபிக்கு எப்படி இருக்கும்னா, பேக்கில் இந்த 17 இங்கே 17 இருக்கும். இங்கே வந்து ஸ்லீவ் 29. ஏன்னா நம்ம ஒரு ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். கை ஜாயின் பண்ணுறப்பையும் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். 29. அடுத்து இங்கே பார்த்தோம்னா 34, 29. ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது 0 to 3 மந்த்ஸ். இது 9 to 12 மந்த்ஸ் பேபிக்கு. இதே வந்து நம்ம 3 to அப் டு 9 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்குங்க இல்லையா, இதில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ 2 செயின் போட்டுக்கிறோம். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 16 இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 16 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். இதே ஸ்டிச்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன். இந்த மாதிரி அப் டு 16 டபுள் க்ரோஷே நம்ம வந்து போடுறோம். இப்போ லாஸ்டா 15 அண்ட் 16 போடுறப்போ நம்ம ஃபுல்லா டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணாம 2 லூப்போட ஸ்டாப் பண்றோம். ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இதிலிருந்து நம்ம 24 செயின் வந்து விட்டுறலாம். 24 செயின் நம்ம வந்து விட்டுட்டு 25th டபுள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 25. ஓகேங்களா? இதான் 25th செயின். ஸோ அதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு ஹூக்கில் 2 லூப் இருக்கு. அதோட சேர்த்து 25th நூல் எடுத்து டுகெதர் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா? ஃபார் இதை எடுத்துடலாம் 0 to 3 மந்த்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது நமக்கு என்ன போடணும்னா 32 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ 16 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். 24 லீவ் பண்ணிவிட்டு 25th நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக 32 டபுள் க்ரோஷே நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சேர்த்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுவும் ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு தான். ஸோ நம்ம அடுத்த ஸ்டிச்லேருந்து போடலாம். இது ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததாக ஒரு டபுள் க்ரோஷே, இந்த மாதிரி அப் டு 32 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ நான் 32 டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி இங்கேயும் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 32 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோமா, அடுத்து 24 வந்து நம்ம லீவ் பண்ணணும். இங்கே எப்படி 24 செயின் லீவ் பண்ணாமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். 24 செயின் நம்ம லீவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ 24 நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இந்த செயின் லாஸ்ட்டாக 32 போட்டுக்கோம். 1 2 3 4 24 செயின் விட்டு இது 25. ஸோ 25ல் நான் மார்க்கர் வச்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே 25th செயினில் சேர்த்து டுகெதர் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு, இந்த சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அடுத்து லாஸ்ட்டாக எப்படி இருக்கும், இங்கே 16 டபுள் க்ரோஷே போட்டு விட்டுருக்கோம். இப்போ இங்கேயே அதான் பண்ண போகிறோம்.
24 செயின் லீவ் பண்ணி 25th நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சைடு முடிச்சிட்டோம், இந்த சைடு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக 16 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற டபுள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு தான். ஸோ 1 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு 16 டபுள் க்ரோஷே வரும். 16th இப்போ நமக்கு கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம போட்டு ஜாயின் பண்ணியாச்சு ஸ்லீவ். ஸோ நம்ம இங்கே 16 2 செயின் போட்டு ஆரம்பித்தோமா அதே இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்குங்களா, அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற போகிறோம். ஆனால் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணல, இப்படி 2 லூப்பாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதோட இப்போ நிப்பாட்டிருக்கேன். இப்போ நம்ம 0 to 3 monthsக்கு இந்த ஸ்லீவ் ஜாயின் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதே நம்ம மற்ற ஏஜ் குரூப் போடுறப்போ வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். பாருங்க, நான் ஸ்லீவ்னு போட்டிருக்கேன். இப்போ 0 to 3க்கு வந்து டுகெதர் நம்ம வந்து 2 சேர்த்து ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இதே இது 3 to 6 monthsனால் 16th இதுலேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம், 25thலேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நமக்கு கொஞ்சம் லென்த் கிடைக்கும். இதுக்கு 3 to 6க்கு. இதே 6 to 9னா இதே மாதிரி போட்டு நடுவில் 2 செயின் போட்டுக்கணும். 9 to 12னால் நம்ம ஆல்ரெடி ஒரு ரோ இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், நமக்கு நல்லா அகலமாகவே இருக்கும். அதனால் 2லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அவ்வளோதான் இந்த ஜாயினிங், ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது. நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்போ நம்ம 0 to 3 monthsக்கு தான் பார்த்தோம். அதாவது என்ன பண்ணியிருக்கோம், 6th செயின்லையும் 25th செயினையும் சேர்த்து ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட்டிருக்கோம். அதான் 1 டபுள் க்ரோஷே டுகெதர் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். இப்போது 3 to 6 monthsக்குனா நம்ம 16th செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம், 25thல ஒரு டபுள் க்ரோஷே போடுறப்போ நமக்கு 2 டபுள் க்ரோஷே கிடைக்கும். லென்த் வந்து நமக்கு கைப்பகுதியில் கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக கிடைக்கும். இது ஃபார் 6 to 9 monthsனால் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் இதே மாதிரி ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு நடுவில் 2 செயின் போட்டுக்கணும். 9 to 12க்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ரோ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டிருப்போம். ஸோ அதனால் நம்ம பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டோம்னா அதுவே அதுக்கு போதுமானதாக இருக்கும் ஸ்லீவ் சைட். ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவ் வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு. இப்போது நான் சொல்லியிருந்தெல்லாம் 2 லூப் போட விட்டுருக்கேன். இதை விட நம்ம அடுத்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். இந்த 3 செயினுமே வந்து ஒரு டபுள் க்ரோஷே கவுண்ட்டு தான். இப்போ இந்த 2 வேலையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டிச் இருக்குங்களா, அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்போ நமக்கு 2 டபுள் க்ரோஷே இருக்குது. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி இருந்திருக்கா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த செயினை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். போட்டு ஒரு செயின் போடுறோம். அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்னும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரோ ஃபுல்லாக, இந்த பாடி பார்ட்டோட ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஸ்டிச்சை விடுறோம். அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு செயின், அதே ஸ்டிச்சுக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே. ஸோ நமக்கு நல்லா விரிஞ்சு வரும் பாடி பார்ட். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நானும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ நமக்கு இந்த மாதிரி அழகாக விரிஞ்சு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் தேர்ட் ஒனில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். 2 3 தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். இப்போ நம்ம ரோ 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் ரோ 2லேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோக்கும் இந்த சேம் பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த சென்டர் ஸ்பேஸ் இருக்குங்களா, அதாவது செயின் 1 போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது ஃபுல்லாமே இனிமேல் இந்த சென்டர் தான் வரப்போகுது. அதனால் நம்ம இந்த சென்டரில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு எப்பயும் போல் 3 செயின் போடுறோம். 3 செயினுக்கு அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு தான். சென்டர் வந்து 3 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஆல்ரெடி இந்த செயின் 3 போட்டிருக்கோம்ல, அது ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ 3 டபுள் க்ரோஷே, ஒரு செயின் போட்டுக்கிறோம். அதே அந்த சென்டர் ஸ்பேஸ்க்குள்ளேயே இன்னும் ஒரு 3 டபுள் க்ரோஷே. இது நல்லா விரிஞ்சு வர்றதுக்காண்டி தான், நல்லா ஃபில் மாதிரி சூப்பராக வர்றதுக்காக தான் நம்ம
இந்த 3 டபுள் crochet செயின் 1ங்கிற கணக்கில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக பண்ண போகிறோம். அப் டு நமக்கு எவ்வளோ ரோக்கு லென்த் வேணுமோ அவ்வளோக்கும் நம்ம இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம போட்டுகிட்டே வரப்போகிறோம். 3 டபுள் crochet, ஒரு செயின், 3 டபுள் crochet. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இன்னும் நமக்கு நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். டடா, நம்மளோட நியூபார்ன் பேபி ட்ரெஸ் ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா விரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே ஈஸி தான். ஒன் டேல நம்ம இந்த ட்ரெஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த வீடியோவில் நியூபார்ன் பேபி ட்ரெஸ் எப்படி செய்யுது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி அழகான சூப்பர் குயிக் crochet ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.